ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. சோதியாய் சுடராய் சுழொளி விளக்காய் திகழக்கூடிய இறைவனை திருவிளக்கிலே ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே கோவை திருவிளக்கு திருவிழா வருகின்ற ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்று கோவை கொடிசியா வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது. இதிலே 1008 திருவிளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கே வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இதிலே முன்னின்று 5 ஆதீனங்கள் வழிகாட்டுகின்றார்கள். இந்த நிகழ்வோடு மிகச்சிறப்பான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய 51 பெண்களுக்கு மகாசக்தி விருது வழங்கப்படுகின்றது. இந்த திருவிளக்கு வழிபாட்டிலே பதிவு செய்து கொள்வதற்காக 48 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த மையங்களிலே இருந்து அவர்கள் இங்கே வந்து பதிவு செய்து கொள்ளலாம், விழாவிலே கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் அங்கே ஒவ்வொரு திருவிளக்கிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் 27 பொருட்கள் அங்கே பூசைக்குண்டான வகையில வழங்கப்படுகின்றது. பூசை முடிந்த பின்னர் அனைத்து அன்பர்களுக்கும் அன்னம்பாளிப்பு என்கின்ற அடிப்படையிலே 9 வகையான தெய்வீக பிரசாதங்கள் நைவேத்தியமாக வழங்கப்படுகின்றன. கையிலே எடுத்துச் செல்வதற்கு தாம்பலப்பையாக 16 பொருட்களை அடங்கிய தாம்பலப்பை அமைந்திருக்கின்றது. வீட்டுக்கு செல்வதற்கு நேரமாகிவிடும் என்கின்ற அச்சமில்லாமல் இருப்பதற்காக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதிலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் பேருந்துகளை இயக்கி அங்கங்கே அந்தந்த மையங்களிலே கொண்டு விடுவதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விளக்கு வழிபாட்டினுடைய நோக்கம் நம்முடைய உள்ளம் அமைதியடைய வேண்டும், ஒளிமயமாக இருக்க வேண்டும், நம்முடைய இல்லம் பிரகாசமாக இருக்க வேண்டும், நம்முடைய நகர் நல்ல ஒளிபெருந்திய நகரமாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் நல்ல கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும். அவருடைய இல்லங்களிலே நல்ல மங்கள நிகழ்வுகள் நடைபெற வேண்டும், நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்க வேண்டும், தொழில் பெருக வேண்டும், ஒற்றுமை மேலோங்க வேண்டும், நல்லிணக்கம் வளர வேண்டும், உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்பதாகும். இந்த நல்ல நிகழ்விலே பங்கு பெற்று அன்பர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.